குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் பியூர் இன்வென்ட்ரி வவுச்சர் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரியேட் ஏ கம்பெனி ஆஸ் நேம் ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் அண்டு டிவி டீலர். அவர் வந்து ஒரு டேப்லெட் அண்ட் டிவி டீலர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 வித் த ஃபாலோயிங் ஓப்பனிங் பேலன்ஸ். இந்த ஓப்பனிங் பேலன்ஸில் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லைபிலிட்டி இருக்குது, இந்த பக்கம் அசட்ஸ் இருக்குது. எதாவது கீழே வரும்? கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட், லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி அண்டர் அன்செக்யூர்ட் லோனு, எஸ்கே அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது, இது வந்து ஆல்டர் பண்ணணும். பில்டிங் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்டு, ஆக்சிஸ் பேங்க் கம்ஸ் அண்டர் பேங்க்கு, கேஷ் வந்து ஆல்டர் பண்ணிக்கணும், ஃபர்னிச்சர் போட்டுக்கணும். ஸ்டாக்கிங் ஹேண்டு, இந்த ஸ்டாக்கிங் ஹேண்டு என்ட்ரி பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை போட்டால் என்ட்ரி பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் போனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும், அப்புறம் கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே பீஸில் இருக்குது அதை க்ரியேட் பண்ணிக்கணும், குடோன் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபைனலாக நம்ம இந்தந்த ஐட்டம் நேம் க்ரியேட் பண்ணி அதனுடைய ஓப்பனிங் குவான்டிட்டி போட்டு இந்த வேல்யூ வரணும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவுக் குடோன் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு கான்பூர். சவுக்கு குடோன்லேருந்து கான்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சிவில் லைன் குடோன் அண்ட் இன்கர்டு 3%, அதாவது த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவுக் குடோன். சவுக் குடோனில் இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ், இப்போ சவுக் குடோனில் எந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி இருக்குது, அதேமாதிரி சாம்சங் 22 இன்ச் இந்த ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் லைன் குடோன் இருக்குது. ரைட், ஓகே. த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவுக் குடோன் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு கான்பூர் சிவில் லைன் குடோன். இப்போ இந்த சிவில் லைன் குடோன்கிறது எங்கே இருக்குன்னா கான்பூரில் இருக்குது, ரெண்டும் வேறு வேறு கிடையாது. கான்பூரில் இருக்கிற சிவில் லைன் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஓகேவா? அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு 3% அடிஷ்னலாக டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை ஆட் பண்ணணும். பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் ஐட்டம் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ராம் அண்ட் சன்ஸ். இது இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் 100 பீசஸ் ஆஃப் சாம்சங் கேலக்ஸி, இந்த ஐட்டம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டியோட போடுவோம். நவ் செக் த ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட். இது வந்து சம்மோட சாராம்சம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், we have to create a company in the name of Harikrishna Electricals from 21-22. டேலிக்கு வாங்க, கேட்வே ஆஃப் டேலி ஏற்கனவே இருக்கிற இதை மினிமைஸ் பண்ணி வச்சுங்க, நாளைக்கு இது பயன்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் கம்பெனி. கிரியேட் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஹரிகிருஷ்ணா கம்பெனி பேர் என்ன? எலக்ட்ரானிக்ஸ். ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ். ஃபினான்ஷியல் இயர் என்ன சொல்லியிருக்காங்க? 2021-22. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு, பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு, சேட்பட்டு சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு வாட்டி போடுங்க. டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ 28361563. மொபைல் நம்பர் போட்டுக்கோ 8825470442. மெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாத்தையும் கேப்ஸில் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு புரியணுங்கிறது தான் போடுறேன். ராஜா சீனிவாசன் 1972@gmail.com. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் போடணும். ஃபினான்ஷியல் இயருங்கிறது பார்த்திங்கன்னா 1/4/2021 டு 1/4/2021. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட்டட், இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் 1/4/21 புக் பிகினிங் ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஃபோர் தட் டேட் தேர் இஸ் நோ எனி டிரான்சாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல புக்கு பிகினிங்கில் 1/4/21 நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு 2 மீனிங். ஒன்று, வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் வெரி கிரியேட்டட், இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் 1/4/21. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் திஸ் டேட் தேர் இஸ் நோ எனி டிரான்சாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த ஸ்டெப்பு இருக்கோ இல்லையோ நாம் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல நேராக வந்து ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்கள். ஜிஎஸ்டிக்கு நீங்கள் நம்பர் கண்டுபிடிச்சி போடுங்க. ஒன்றும் இல்லை, கூகுளில் போங்க, கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் ஃபார் ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் அப்படின்னு போடுங்க. ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸா, ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸு சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வரும்.
நம்பரை தூக்கி போட்டுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று அவ்வளோதான், நான் சொல்லலையா, ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ். இதை தூக்கி போட்டு இப்படி போடுங்க. பீரியாடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்ஆர் 1 மந்த் வைஸ் இருக்கட்டும். ஜிஎஸ்டி யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ட்ரு எடுங்க, கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன, கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, F11ல் பில் வைஸ் எனேபிள், இன்டகிரேஷன் எனேபிள், ஜிஎஸ்டி எனேபிள். அங்கே ஜிஎஸ்டி நம்பர் போட்டு சேவ் பண்ணணும். இது ரெண்டாவது ஸ்டெப். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு, ஓகே. பில் வைஸ் எனேபிள் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 அப்படியே பண்ணுங்கள். லொக்கேஷன் க்ரியேட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள் 1 by 1. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்கோ. இந்த சம்மில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் போடுங்க. ஓகேவா, ஓப்பனிங் பேலன்ஸ் போடும்போது அதுக்கு முன்னாடி இன்வென்ட்ரி வைஸ் முதல்ல இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பனிங் பேலன்ஸ் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடோன் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் லைன் சவுக் அப்படின்னு 2 குடோன் இருக்குது. ஓகேவா, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லொக்கேஷன், அதில் கிரியேட் நியூவில் போய்ட்டு 2 குடோன் இருக்குது. என்னென்ன குடோன் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவில் லைன் அப்படின்னு ஒரு குடோன் இருக்குது. என்ன குடோன், சிவில் லைன் அப்படின்னு ஒரு குடோன், சிவில் லைன்ஸ். இன்னொரு குடோன் வந்து பார்த்தீங்கன்னா சவுக் அப்படின்னு இருக்குது. என்ன இருக்குது, சவுக். 2 குடோன் இருக்குது. சிவில் லைன் சவுக் 2 குடோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குடோன் க்ரியேட் பண்ணணும். ஆஸ் பர் டேபிள் படியே வருவோம். அடுத்தது ஸ்டாக் குரூப் வித் ஜிஎஸ்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டேபு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டேப்லெட் அண்ட் டிவி இல்லையா, இது ரெண்டும் டேபு, இது ரெண்டும் டிவி. டேபு டிவி 2 குரூப் க்ரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலியில் வாங்க, இங்கே இன்வென்ட்ரியில் போய்ட்டு ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேபுன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம் டு பி ஆடட் எஸ். டேக்ஸ் கண்ட்ரோலை இங்கே இன்வென்ட்ரி குரூப்பில் கொடுத்துருங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும், ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் டேப். ஹெச்எஸ்என் கோடு பார்மாசிட்டிக்கல் டேப்னு போட்டிங்கன்னா டேப்லெட்டுன்னு வரும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ் டேப். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லையா, எலக்ட்ரானிக் டேப் அப்படின்னு போடுங்க. இல்லைனா மாத்திரையை கொடுக்குறது எலக்ட்ரானிக் டேப்ஸ். இப்போ எலக்ட்ரானிக் டேப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8501, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8501 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேவா, இங்கே எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸு எலக்ட்ரானிக்ஸில் வரணும், டிவைஸில் எலக்ட்ரானிக்ஸ்னு வரணும். எலக்ட்ரிக்னு போட்டோமா எலக்ட்ரானிக்ஸ் போட்டோமா, இங்கே ஹெச்எஸ்என் கோடு என்ன இருக்குது, எலக்ட்ரிக்கல் மெஷினரின்னு இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கணும். இல்லை மொபைல் ஃபோன் அப்படின்னு போட்டிருக்கோம். மொபைல் ஃபோன் அப்படி போட்டுருவோம். மொபைல் ஃபோன் போட்டுருவோம். மொபைல் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் 8517 18% ரேட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், 8517 அப்படின்னு போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டேப் அப்படின்னு போட்டுக்கோ. அடுத்தது டேக்ஸில் டேக்ஸபிள் போட்டு 18%. இந்த மாதிரி உனக்கு பிரேக்கப் காட்டணும். பிரேக்கப் காட்டலைன்னா என்ன பண்ணலாம், F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ பிரேக்கப் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரேக்கப் டேப். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவி. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் ஹியர் எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன, டெலிவிஷன். ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் ஃபார் டெலிவிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32% இன்ச்சுக்கு கீழே இருந்தால் 18%, 32 இன்ச்சுக்கு மேலே போனால் 28% அப்படி இருக்குது. இது எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துக்கணும். இங்கே ஹெச்எஸ்என் கோடு 32 இன்ச்சுக்கு கீழே இருந்தால் 1, 32 இன்ச்சுக்கு மேலே போனால் 1. ஓகேவா, அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு 8528 அப்படின்னு இருக்குது. 8528 32 இன்ச். 8528லே 28 இன்ச். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரே ஹெச்எஸ்எனுக்கே 2 ப்ராடக்ட் இருக்குது. ரைட்டா, ஒரே ஹெச்எஸ்எனுக்கு 2 ப்ராடக்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே வரும்போது உங்களுக்கு ஐட்டம் பாருங்கள், இது வந்து எத்தனை இன்ச் இருக்குது, 22 இன்ச் இருக்குது. இது 40 இன்ச்சு. ஸோ 22 இன்ச்சு இதுக்கு வந்து 18%, இதுக்கு 40%. ரைட்டா, இது 18%, இது 40%. அப்போ வந்து என்ன பண்ணணும், எல்இடி டிவி 22 இன்ச் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இங்கே க்ரியேட் பண்ணும்போதே
எல்இடி டிவி 22 இன்ச் அப்படி போடணும். இந்த 22 இன்ச்சுக்கு ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் இயர் போய்ட்டு ஹெச்எஸ்என் கோட் என்ன சொல்லியிருக்காங்க 8528 இங்கே டிவி அப்படின்னு போட்டுக்கோ. அதுக்கு வந்து 22 இன்ச்சாக இருந்தால் டேக்ஸபிளில் 18% அப்படின்னு போடணும். இதுவே வந்து எல்இடி டிவி இதே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எத்தனை இன்ச்சு எல்இடி டிவி 32 இன்ச்சுக்கு மேலே, எல்இடி டிவி கிரேட்டர் தென் 32 இன்ச்சு, கிரேட்டர் தென் 30 இன்ச்சு அதே தான் 8528. இங்கே ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் ஏரில் போய்ட்டு 28% அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து குரூப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி சாம்சங், இந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது, அதை கிரியேட் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டாலி கேட்டகரியில் சாம்சங் அப்படின்னு ஒரு கேட்டகரி, சாம்சங்னு ஒரு கேட்டகரி, எல்லாமே சாம்சங் தான், பிராண்ட் நேம் தான். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் 22, அதான் நம்ம குரூப்பில் போட்டோமே எல்இடி டிவின்னு வச்சுட்டோம். அதனால் சாம்சங்னு ஒரே கேட்டகரியாக இருந்துட்டு போட்டோம். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷரில் பீசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர், அதில் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கும். பீசஸ் அப்படின்னு அதுக்கு இது வேண்டாம். ஓகேங்களா? பீசஸ்ன்னு க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் இன்வென்ட்ரி, ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் லெட்ஜர் போவோம், அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் இன்வென்ட்ரி வருவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் லெட்ஜர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் ஆல்டர் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டாலி வாங்க, கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர் லெட்ஜர், அதில் கேஷ் அது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 50,000 இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ஆல்டர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர், அதுவும் ஆல்டர் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 93,095. எந்த சைடு இருக்குன்னா லைபிலிட்டி சைடு, அப்போ கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தபடியே கிரியேட் கொடுங்க, சிங்கிள்லேயே பண்ணிடலாம். கேபிட்டல் ஹரிகிருஷ்ணா கேபிட்டல்னு போட்டுக்கோ, வெறும் கேபிட்டல் போடாதீங்க, ஹரிகிருஷ்ணா கேபிட்டல். அது அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு எவ்வளோ வரணும்னு பாருங்கள். ஹரிகிருஷ்ணா கேபிட்டல் 5,40,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி லோன் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கீழே போடுங்க. ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். லோன் அமௌண்ட்டு 5 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்கே சன்ஸ், மெஷர்ஸ் போடக்கூடாது, நீங்கள் டைரெக்டாக எஸ்கே சன்ஸ் தான் போடணும். எஸ்கே சன்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார், இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு போடுங்க, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 கிரெடிட் பேலன்ஸ். அதுக்கு பில் வைஸ்லாம் வேண்டாம், கொடுக்கல. இப்போ இந்த பக்கம் வாங்க, பில்டிங் வந்து அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ். இங்கே பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ், இதுக்கு ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணால் ஈச் அண்ட் எவ்ரி லெட்ஜர் யூ ஹவ் டு டெல் வெதர் ஜிஎஸ்டி இஸ் அஃபெக்டட் ஆர் நாட். 4,20,000. ஆக்சிஸ் பேங்க் 1,50,000. ஆக்சிஸ் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு, இங்கே வந்து நீங்களாவே அக்கௌண்ட் நம்பர் போட்டுங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு அதெல்லாம் போட்டுங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே போடுங்க, நேராக அமௌண்ட்டை போடுங்க. பேங்க்கில் எவ்வளோ இருக்குது 1,50,000 இருக்குது. கேஷ் போட்டாச்சு, ஸ்டாக் போடணும். ஃபர்னிச்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ், ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அமௌண்ட் எவ்வளவோ அதை போட்டுருங்க, 45,000. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸு 5,43,095 ரூபா. த டிஃப்ரென்ஸ் கேம் பிகாஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ஹேண்ட். இந்த மாதிரி வந்து இது கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. இப்போ நம்ம ஸ்டாக் இன் ஹேண்ட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து போயிடும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் போடலை. இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டாக் போடணும். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், இங்கே போய்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது,
சாம்சங் கேலக்ஸி டேப் 3, சாம்சங் கேலக்ஸி டேப் 3 ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அப்படியே அடிக்கணும். T2211 மாடல் பிளாக்கு. பார்ட் நம்பர் நீங்களாகவே கொடுத்துங்க 101. இது வந்து எது கீழே வரணும்னா டேப் அப்படிங்கிற இதுக்கு கீழே வரணும். இது எது கீழே வரணும், டேபு கீழே வரணும். கேட்டகரி வந்து சாம்சங். யூனிட் வந்து பீசஸ்ஸு. ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம். இந்த சம்முக்கு ஆல்டர்னேட் யூனிட் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், இந்த பியில் இது வேண்டாம் அப்படின்னா ABCD பியில் ஒன்று வேண்டாம். அப்போ F12 போய்ட்டு இங்கே பியில் இங்கே ஆல்டர்னேட் யூனிட்னு இருக்கு பாரு, அதை வந்து நோ பண்ணிவிடுங்க. தட்டில் செட்டு ஸ்டாண்டர்ட் டேட் எஸ் கொடுங்க. இங்கே இருக்கிறது பர்ச்சேஸ் ப்ரைஸ் 16,499. செல்லிங் ப்ரைஸு ஒரு 20% ஏற்றி வைங்க. அப்போ 16,499 இன்ட்டு 120% போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதை ரவுண்ட் பண்ணி வச்சிரு 19,800. அவ்வளோதான். அப்ளிகபிள் ஆஸ் பர் குரூப்பு. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. இங்கே எத்தனை குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி சிவில் லைனில் இருக்குது. 5 குவான்டிட்டி எங்கே இருக்குன்னா சிவில் லைனில் இருக்குது. என்ன ரேட்டு, 16,499 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன, சாம்சங் கேலக்ஸி டேபு 3. சாம்சங் கேலக்ஸி டேபு 3 7.0 வெர்ஷன் 211 T2210 பிளாக்கு. பார்ட் நம்பர் 101. இது வந்து டேபுங்கிறது கீழே வரணும். கேட்டகரி சாம்சங் பீசஸ்ஸு. எஸ் கொடுங்க. என்ன ரேட்டு, 19,320. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, அப்படியே ஆல்ட் சி போட்டு 19,320 இன்ட்டு 120. நீங்கள் 130% கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு, ஆல்ட் சி போட்டு 19,320 இன்ட்டு 120% போட்டிங்கன்னா வந்துடும். ஆஸ் பர் கம்பெனி போடுங்க. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போடுங்க. எத்தனை குவான்டிட்டினா 5 குவான்டிட்டி. 5 குவான்டிட்டி சிவில் லைன் குடோனில் 19,320 ரூபா அப்படின்னு இருக்கு. மியூட் பண்ணிக்கோமா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி நம்பர் UA 222 D50. UA 200 நம்பர் UA 22D50N 22D50N. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி. பார்ட் நம்பர் 103ன்னு வச்சுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இன்ச்சு, 22 இன்ச்சு டிவி. ஸோ 22 இன்ச்சுனா என்ன அர்த்தம், 22 இன்ச்சுனா அந்த டிவிக்கு 18% டேக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா. யூனிட் வந்து பீசஸ்ஸு. செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. என்ன ரேட் இருக்குன்னு பாருங்கள். என்ன ரேட் இருக்குது சார்? இதுக்கு முன்னாடி கொடுத்த குடோன் வந்துட்டு சவுக் சார், சிவில் லைன் இல்லை சார். சவுக்குன்னு கொடுத்துட்டேன் இல்லையா, சரி மாற்றிடலாம். சவுக் குடோன். சவுக் குடோனுக்கு நீங்கள் சிவில் லைன் கொடுத்துட்டீங்க சார். சரி ரைட்டுப்பா. இப்போ முன்னாடி கொடுத்ததுக்கு நான் மாற்றி கொடுத்துட்டேன் இல்லையா. அப்போனா என்ன பண்ணணும், ஆர்டரில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டமில் எந்த ஐட்டம், இந்த மாதிரி T2210 பிளாக் இல்லையா, இந்த ஐட்டம் 102. இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சிவில் லைன் கொடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக சவுக்குன்னு வரணும் இல்லையா. ஆமாம் ரைட்டா. இப்போ போய் அடுத்த ஐட்டம் க்ரியேட் பண்ணும். UA 22D UA 22D N50 டிவி. பார்ட் நம்பர் 103. இது வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு டிவி சாம்சங் அப்படிங்கிற கேட்டகரி. பீசஸில் போய்ட்டு எஸ் போடுங்க. என்ன ரேட்டு, 20,900 ரூபா. இங்கே ஆல்ட் சி போட்டு 20,900 இன்ட்டு 120%. இன்னும் 20% ஏற்றி வைப்போம், அவ்வளோதான். என்டர். ஆஸ் பர் கம்பெனி குட்ஸு. எத்தனை குவான்டிட்டி இருக்குது, 5 குவான்டிட்டி இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி. இதெல்லாம் கூட்டினா வராது போல இருக்கு. எவ்வளவு, 5 லட்ச ரூபா. பார்ப்போம். 5 குவான்டிட்டி. என்ன குடோன் பாருங்கள், சவுக்கு குடோன் தான். ரேட் எவ்வளவு, 20,900.
ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது 40 இன்ச்சு டிவி. ஓகேவா, இந்த இடத்துல LA 40D 5501, இது வந்து பார்ட் நம்பர் 104, அண்டர் 32 இன்ச் கிரேட்டர் தென் 35, கேட்டகரி சாம்சங், பீசஸ்ஸு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து 51,900. செல்லிங் ப்ரைஸு இதுக்கு 15% வை போதும், ஏன்னா ரேட் அதிகமாக இருக்குது, மார்ஜின் கம்மியாக இருக்கும். ஸோ 51,900 இன்ட்டு 120 இல்லை 115% வைங்க. சார் இது எப்படி சார் வைக்கணும்? நீ கம்பெனி முதலாளி, நீ எப்படி வைக்கணும்னு வச்சுக்கோ. என்ட்ரு கொடுங்க. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு, என்ன குவான்டிட்டி 5 குவான்டிட்டி, ரேட் எவ்வளவு, குடோன் எங்கன்னு சொல்லுது, சிவில் லைன், என்ன ரேட்டு 51,900. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பண்ணுறோம். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு கேட்வே ஆஃப் டாலியில் பேலன்ஸ் ஷீட் போட்டிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு 543,095 வரணும். அந்த 543,095 வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஐட்டம் ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறதுனால. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா அக்கௌண்ட்ஸு வித் இன்வென்ட்ரி அப்படின்னு பேர், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேஷன். இது முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறோம்? த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவுக் குடோன் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு கேன்பூர் சிவில் லைன். சவுக்கில் இருக்கிற இந்த 2 ஐட்டத்தையும் என்ன பண்ணுறோம், கேன்பூருக்கு அனுப்புகிறோம். 3% அடிஷ்னல் காஸ்ட்டோட. ஒரு குடோனை க்ளோஸ் பண்ணிட்டு குடோனை காலி பண்ணி அனுப்புகிறோம், அப்படி வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே கேட்வே ஆஃப் டாலியில் ஆல்டரில் வந்து என்ன பண்ணணும், வவுச்சர் டைப்பை சேஞ்ச் பண்ணணும். எந்த வவுச்சர் டைப்பு? ஸ்டாக் ஜேர்னல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் வவுச்சரில் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எஸ் கொடுக்கணும். எதுக்காக எஸ் கொடுக்கணும்? அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாக் ஜேர்னலில் அடிஷ்னல் காஸ்ட் போட முடியும். இங்கே எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இங்கே ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். என்ன லெட்ஜர்? இது வந்து எதுக்காகனா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இல்லை டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர், அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே. அதுக்கு ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள், ஏன்னா இது நம்முடைய இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டாக் ஜேர்னல் போடணும். என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ஷார்ட்கட் கீ ஆல்ட் F7. இப்போ வந்து கன்சப்ஷன் ப்ரொடக்ஷனாக சோர்ஸ் டெஸ்டினேஷனை நம்ம போடுறது சோர்ஸு டெஸ்டினேஷன். அதாவது ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடம் போகுது. எங்கே போகுது? சவுக்கில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் எங்கே போகுது? டெஸ்டினேஷன் சிவில் லைனுக்கு போகுது. என்னென்ன ஐட்டம் இங்கே பாருங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப் T2110, T2110 இந்த ஐட்டம் 5 பீஸ் இருக்குது. எங்கேருந்து போகுது? சவுக்கில் 5 பீஸ் போகுது. ஓகேவா? என்ட்ரு கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கில் இருக்கிறது D50N 103 தானே? எந்த ஐட்டம்? UA22 இந்த டீ. இதுலேருந்து 5 பீஸ் போகுது. எங்கேருந்து போகுது? சவுக்குலேருந்து இருக்கிற 5 பீஸ் போகுது. என்ன ரேட்டுனா அதே 20,900 தான். ஆனால் இங்கே போகும்போது டெஸ்டினேஷன் போய் சேர்கிற இடத்துல தான் காஸ்ட் அதிகரிக்கும். இப்போ எங்கே போகுது இந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம் எங்கே போகுது? சிவில் லைன் குடோனுக்கு போகுது. இங்கே சிவில் லைன் குடோன் எவ்வளோ ஐட்டம் போகுது? 5 ஐட்டம் போகுது. பட் இங்கே வரும்போது அடிஷ்னல் காஸ்ட்டுங்கிறது என்ன? இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எவ்வளோன்னா 3%. இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆகுது. அதே மாதிரி UA22D50 டிவி, அதுவும் எங்கே போகுது? சிவில் லைனுக்கு போகுது. எவ்வளோ பீஸ் அப்படின்னா 5 பீஸு. இதுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 3%. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3% ஆட் ஆகி இப்போ காஸ்ட்டு இங்கேருந்து 20,900 இருந்தது, அங்கே போகும்போது 21,527 ஆகும். என்ட்ரு கொடுங்க. சேவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? இது என்ட்ரி. அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபாலோயிங் ஐட்டம் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ராம் அண்ட் சன்ஸ். ராம் அண்ட் சன்ஸ்லேருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளோன்னா 100 பீசஸ். இதை நம்ம போடுறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு நம்ம ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் வந்து ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர்னு கொடுத்துருக்கேன். இந்த லெட்ஜர்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவேன். எப்படி போடணும்? கேட்வே ஆஃப் டாலியில் ஃபஸ்ட்டு நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோ. க்ரியேட் லெட்ஜர். அதில் வந்து லோக்கல் பர்ச்சேஸ் மாத்திரம் போடுங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வேண்டாம்.
ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். என்ன பண்ணோம்? ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஜிஎஸ்டி அப்ளிகபிள், அது நாட் அப்ளிகபிள், இது அப்ளிகபிள். இங்கே ஆஸ் பர் கம்பெனி போட்டு டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போடுது. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் இல்லை இருந்தாலும் க்ரியேட் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்து ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அடுத்தது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்புட் சிஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கரண்ட் அசட்ஸ் கீழே வரணும். இன்புட் சிஜிஎஸ்டி என்ன பண்ணணும்? அண்டர் கரண்ட் அசட். கரண்ட் அசட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இங்கே ஷோ மோர் கான்ஃபிகரேஷன், இதை வந்து எஸ் கொடுங்க. ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுங்க. இங்கே ரெண்டுமே எஸ்ன்னு இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் எல்லாமே தெரியும். இப்போ இந்த இடத்துல வரும்போது அப்போ தான் இந்த டேக்ஸ் டீட்டெயிலில் என்ன பண்ண முடியும்? இங்கே டேக்ஸ் டீட்டெயிலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, செட்டில் லெட்ஜஸ் டு பிஹேவ் ஆஸ் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். எஸ். இந்த ஆப்ஷன் உனக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் எஸ், ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ். இந்த ரெண்டும் இருந்தால் தான் உனக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். அதை போய் எஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் திரும்ப வந்து பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் எஸ் கொடுத்து இங்கே ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டின்னு வந்தால் சிஜிஎஸ்டி அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். பர்சன்டேஜ் கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா இன்வென்ட்ரியில் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸ். இங்கே பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் என்ன பண்ணணும்? எஸ் கொடுத்து அதில் ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். பர்சன்டேஜ் கொடுக்கணுமா? கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி வந்து கரண்ட் அசட் மாதிரி கரண்ட் லைபிலிட்டி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அதில் போய்ட்டு ஜிஎஸ்டியில் போய்ட்டு சிஜிஎஸ்டி அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரைட்டா? ஃபைனலாக ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி பேயபிள், இதெல்லாம் ஜிஎஸ்டி லெட்ஜர். சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். சிஜிஎஸ்டி பேயபிள், எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. இதை க்ரியேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஏகே சன்ஸ்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஏகே சன்ஸு ராமன் சன்ஸு அப்படின்னு ஒரு லெட்ஜர். ராமன் சன்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ராமன் சன்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் டிஃபால்ட் கிரெடிட் பண்ணிட்டு 15 நாள், அது ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி டைரெக்டாக வந்துருங்க. பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ என்ன? F9. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் வருதா ஐட்டம் இன்வாய்ஸ் வருதா பாருங்கள். பர்டிகுலர்ஸ்னால் லெட்ஜர்னு அர்த்தம். நாம் இன்வென்ட்ரியோட வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் H போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸாக மாற்றிக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், whenever you open tally you just start practice. என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? பர்ச்சேஸ்னா F9, அதில் கண்ட்ரோல் H போட்டு ஐட்டம் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் H போட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ட்ரி போட ஆரம்பிங்க அப்படிங்கிற. டேட் ஏதாவது கொடுத்துருக்கா பாருங்கள். டேட் ஒன்றும் கொடுக்கல, ஸோ 1 நாள்லேயே போட்டுக்கலாம். 100 pieces ஆஃப் சாம்சங் கேலக்ஸி டேப் T211. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 பீஸ் நம்ம வாங்குகிறோம். ஒன்னோட ரேட்டு 17,000 அப்படின்னு வாங்குகிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் வி, இன்வாய்ஸ் டேட்டு நீங்களாவே ஏதாவது ஒன்று போடுங்க. ராம் அண்ட் சன்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோ. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் போட்டு T211 இந்த சாம்சங் கேலக்ஸி டேப் 3211. எங்கே வைக்கிறோம் ஒன்றுமே சொல்லலை, சிவில் லைன் கூடன்னு வச்சு போத. ஓகேவா? எங்கே வச்சுப்போம்? சிவில் லைன் கூட. எவ்வளோ பீஸு? 100 பீஸு. என்ன ரேட்டு? 17,000. இங்கே வந்து ரேட்டை மாற்றுங்க. 17,000 ரேட்டை மாற்றுங்க. என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஐட்டம் கிடையாது. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா
கோட்டை தாண்டி அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் வரும். இப்போ நீங்கள் பண்ணுறது இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன். இது கூட என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. என்ட்ரு கொடுங்க. இங்கே ஈவே பில்லாக வேண்டாம். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ சம் பாருங்கள். நவ் செக் த ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட். இப்போ போய்ட்டு ஸ்டாக் சம்மரியில் போய்ட்டு ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி ஸ்டாக் சம்மரி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஐட்டம் வைஸு, மந்த்லி, ஷோ ப்ராஃபிட், வேல்யூவேஷன், இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்கோ அந்த பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம 2 சம் இன்றைக்கி போட்டு காட்டியிருக்கோம். ஒன்று ஃபுல் சம்மு, இன்னொன்று நேத்தியோடைய கண்டினியூஷன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மற்றபடி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.